வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்களை வேணான்னு தூக்கி எரிஞ்சிட்டு போறாங்க பாத்தீங்களா? அவங்கள மறுபடி துரத்திக்கிட்டே இருக்காதீங்க. அன்பு ஒன்னும் குப்பை தொட்டி கிடையாது. அவங்க தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி வீசுறதுக்கு அது ஒரு பொக்கிஷம். அது விலை மதிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை தூக்கி எரிஞ்சிட்டு ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா அவங்க பின்னால நீங்க போனீங்கன்னா உங்களை விட முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க என்ன நடந்தாலும் நாம யாரையும் வெறுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. இங்க நமக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அமைதியா வந்துடுறதுதான் நமக்கு நல்லதுங்க. நம்மளுடைய வெறுப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பலியாகிறது நாம தானே தவிர நமக்கு எதிரில் இருக்கிறவங்க கிடையாது. முதல்ல நாம தான் பலியாவோம். அதனால ஒருத்தவங்க நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த இடத்த விட்டு நீங்க ஒதுங்கி வந்துடுறதுதான் உங்க மனசுக்கும் சரி உங்க உடம்புக்கும் சரி அது நல்லதுங்க. இங்க எது நடந்தாலும் மன நிம்மதியோட நீங்க இருக்கணும் அப்படின்னா உங்களை பிடிக்காத ஒருத்தவங்களை பார்த்தா கூட சீ அப்படின்னு நகர்ந்து இந்தாண்ட வந்துடுறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. சிலருக்கு இங்க நிறைய பேருக்கு என்ன பேசணும் அப்படின்னு தெரியலங்க. சில பேருக்கு எப்படி பேசணும் அப்படின்னு தெரியல. இன்னும் சில பேருக்கு அடுத்தவங்க பேசுறத எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னே தெரியல. நாம ஒரு மீனிங்ல பேசுவோம், அதை அவங்க ஒரு மீனிங்ல எடுத்துட்டு நம்மள அடியோடு வெறுத்து ஒதுக்கக்கூடிய உறவுகள் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. நாம பேசக்கூடிய வார்த்தைகளை தப்பா ஒரு வார்த்தை பேசினா அதுக்கு 1000 அர்த்தங்கள் புரிஞ்சுக்க கூடிய மனுஷங்க கிட்ட நம்மளால நம்ம என்னதான் சொன்னாலும் புரிய வைக்கவே முடியாது. சரி ஓகே நீ இப்படித்தானா அப்படின்னு விட்டுட்டு நீங்க வந்துறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. நீங்க வீட்லயே இருக்கிற நம்ம கூடவே இருக்கிற நெருங்கிய உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க நம்மள வெறுக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஒருத்தவங்க ரொம்ப நம்ம கூடவே இருக்கிற நெருக்கமான உறவுகளையே ஒருத்தவங்க வெறுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க பேசின தவறான வார்த்தைகளும் கேவலமான அந்த வார்த்தைகளும் தான் அவங்கள இன்னொருத்தவங்க வெறுக்கிறதுக்கு காரணம். அதனால என்னைக்குமே சொல்றேங்க, உங்க கூடவே இருக்கிற அந்த உறவுகள் கடைசி வரைக்கும் உங்க கூட பயணிக்க கூடிய உறவுகள். அதனால அவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகளை பார்த்து பேசுங்க. வார்த்தைகளை விட்டுட்டீங்க அப்படின்னா அதை அள்ள முடியாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய கடுமையான ஒரு மிகப்பெரிய அந்த தண்டனை விட சில தவறான வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியோ அடியோட நம்மள பிரிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வல்லமை படைத்தது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நீங்க எவ்வளவு பெரிய கஷ்டமான தண்டனையை விட இந்த வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அது பல மடங்கு விஷத்தை விட கொடிய ஒரு விஷம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பாம்பு கடிச்சா கூட காப்பாத்திடலாம், ஆனா அந்த விஷமான வார்த்தைகளை பேசுறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வார்த்தைகளை பேசும்போது மனசு அப்படியே சுக்குநூறா உடைஞ்சு போயிடும். மறுபடியும் என்னதான் நீங்க கண்ணாடி டம்ளரை போட்டு உடைச்சிட்டு எடுத்து ஒட்டுனா எப்படி அந்த பிம்பம் விரிசலா இருக்குமோ அதே மாதிரிதான் நம்ம மனசும். சோ பேசும்போது பார்த்து பேசுங்க. நீங்க யாருமே உங்க வாழ்க்கைக்கான பயணத்தை உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எப்படி வாழ்றீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க போறதே கிடையாதுங்க. நீங்க இங்க உங்களோட வாழ்க்கைய வாழ்றதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்களே தவிர அடுத்தவங்க உங்க வாழ்க்கைய புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக நீங்க வாழ கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயோ அவங்க என்ன நினைச்சுக்குவாங்களோ இவங்க என்ன நினைச்சுக்குவாங்களோன்னு யோசிச்சு கடைசியில உங்க வாழ்க்கைய நீங்க வீணாக்கிடாதீங்க. இங்க உங்களோட வாழ்க்கையில உங்க கண்ணீரினுடைய சுமைகளை தாங்கிறதுக்கு யாருடைய தோள்களும் கிடையாது. உங்க கண்ணீருடைய வலிகளை கேட்கறதுக்கு யாருடைய காதுகளும் கிடையாது. அப்புறம் ஏன் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் புடிச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் உங்க வாழ்க்கைய நீங்க கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. நீங்க விதைத்ததை தான் நீங்க அறுவடை பண்றீங்க. சோ நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதைத்தான் நீங்க அறுவடை பண்றீங்க. அதனால இதை யாருக்கிட்டையும் சொல்லி அழுது புலம்புறதுனால ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தவங்களுக்கு கஷ்டமோ தீங்கோ செய்யறதுக்கு முன்னால் நம்ம யோசிக்கணுமே தவிர ஒருத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு அதனால வர விளைவுகள்னால நீங்க உட்கார்ந்து அழுகிறதுனால இங்க ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எந்த விஷயம் செஞ்சாலும் அது 3 மடங்கா திரும்ப நமக்கே வரும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. இங்க தவறுகள் மறுபடியும்
தவறுகளாகவே தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா அது அவங்களுடைய தப்பே கிடையாதுங்க, அது அவங்களுடைய பழக்கம். சோ இங்க தவறுகளை கூட நம்மளால திருத்திடலாம். ஆனா அந்த பழக்கம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு சிலருடைய பிறந்ததுல இருந்தே பிறந்த பழக்க வழக்கம்னு சொல்லுவாங்க, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பழக்க வழக்கத்தை நம்மளால மாத்தவே முடியாதுங்க, ரொம்ப சீக்கிரத்துல மாத்த முடியாது. அந்த மாதிரி ஒருத்தவங்க மறுபடி தப்பு பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கள திருத்தணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணிட்டு உங்களுடைய வாழ்க்கைய நீங்க வீண் பண்ணிட்டு இருக்காதீங்க. இங்க அன்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த அன்பும் ஒரு நாள் தோர்த்துதான் போகும். எப்பன்னு கேட்டீங்கன்னா, அந்த உண்மை இல்லாத ஒருத்தவங்க மேல நம்ம காட்டக்கூடிய அன்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த அன்பு உண்மையாவே தோத்து போயிடும். சோ உங்களுடைய அன்பு அப்படிங்கிறது விலை மதிப்பு இல்லாத ஒரு விஷயம். அதை எல்லார்கிட்டையும் காமிக்காதீங்க. அதோடைய மதிப்பு தெரியாதவங்க கண்டிப்பா அதை உதாசீனப்படுத்துவாங்க. அதை உதாசீனப்படுத்தும் போது உங்களால அதை தாங்கிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க எல்லா மனுஷங்களும் தப்பு செய்யறாங்க தான், இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா அந்த முட்டாள்களை தவிர அதை யாரும் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. தப்பு பண்றான் அப்படின்னா அவன் மனுஷன் தான். மனுஷனா இருந்தா ஒரு விஷயத்துல தப்பு நடக்கும் தான், அதை மறுபடி திருத்திக்கிறவன் தான் மனுஷன். முட்டாள்கள் தான் மறுபடி செஞ்ச தப்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க முட்டாளா இல்ல அறிவாளியா அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணுங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை ஒரு தப்பை பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த தப்பை நம்ம திரும்ப செய்யறோம் அப்படின்னா உண்மையாவே நம்மளுடைய அறிவு எந்த அளவுக்கு மங்கி போய் இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. சோ இது உங்களுடைய நல்லதுக்காக தாங்க சொல்றேன். ஒரு தடவை ஒரு தப்பை பண்ணீங்க அப்படின்னா அடுத்த தடவை அந்த தப்பை செய்யறப்போ நம்மளுக்கு சுருக்குன்னு இருக்கும், ஐயோ இதனாலதான் நம்ம ஆல்ரெடி நம்ம பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், மறுபடியும் இது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுக்கு வரணுங்க. இங்க உரிமை இல்லை அப்படின்னு வார்த்தைகள்ல யாருக்கிட்டையும் நம்ம சொல்லவே தேவையில்லைங்க. சில பேர் நம்மள நடத்துற விதமும் அவங்க நம்மள பார்க்கிற பார்வையும் இருக்கு பாத்தீங்களா, அதுவே நமக்கு சொல்லிடுங்க அவங்க நம்மள எந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்லாம சொல்லிடும். அந்த இடத்துல நீங்களா விலகி வந்துறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. வாழ்க்கையில யாரையுமே முழுசா சார்ந்து இருந்துராதீங்க. கடைசியில அவங்க உங்களை விட்டுட்டு போறப்பயோ இல்ல கைவிட்டுட்டு போறப்பயோ உங்க வாழ்க்கையே கலங்கி போய் ஆடி போயிடும். இதை நான் எதுக்காக இந்த இடத்துல நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுடைய கணவருக்கு வயசு 45 தானா, அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, இன்னொரு குழந்தை 1.5 வயசு. அவங்களுடைய கணவர் வந்து ரொம்ப நல்லா இருந்தவர் தான், கடைசி வரைக்கும் நல்ல ஃபேமிலியோட ஜாலியா இருந்தவர். எந்த ஒரு ட்ரிங்க்ஸ் கிடையாது, கெட்ட பழக்கம் அவர்கிட்ட கிடையாது. நல்லாவே போயிட்டு வேலைக்கு போயிட்டு நைட் அவங்க குழந்தைங்க ஃபேமிலியோட சந்தோஷமா பேசிட்டு தூங்குனவரு. திடீர்னு வந்து ஏதோ சவுண்டு கேட்டுச்சா, கருன்னு சவுண்டு கேட்டுச்சு. சவுண்டு கேட்டதுக்கு அப்புறம் கை கால் எதுவுமே அசைவில்லை, நாக்க மட்டும் கடிச்சிட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தா அவர் இறந்து போயிட்டாரு. டாக்டரை கேட்டா ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட ஒய்ஃப் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த மெசேஜ் வந்து டைப் பண்ணிருக்கிறது வந்து படிக்கிறப்ப என்னோட கண்ணே கலங்கி போச்சுங்க. யோசிச்சு பாருங்க, இங்க எத்தனை பேர் ஊதாரித்தனமா சுத்திட்டு குடும்பத்தை வந்து டார்ச்சர் பண்ணிட்டுலாம் இருக்காங்க. ஆனா அவங்களெல்லாம் விட இந்த மாதிரி நல்ல ஒரு கணவன் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்ட ஒருத்தவங்க குடும்பத்தை விட்டுட்டு ஒரு நாள் இல்லைங்கிற ஒரு நிலைமையில வரப்போ அந்த மனைவியோடைய அந்த சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. குழந்தைங்க எல்லாம் அப்படி ஏங்குதுங்களா, அம்மா அப்பா எப்பமா வருவாங்க, அப்பா சாமி கிட்ட இருந்து எப்படிமா நம்ம கூட்டிட்டு வரணும் சொல்லுமான்னு அந்த 5வது படிக்கிற குழந்தை கேக்குதான். இன்னொரு குழந்தை கை குழந்தை 1.5 வயசு குழந்தை அவங்க அப்பாவோட அந்த போன்ல வாய்ஸ் கேட்டாவே திரும்ப பார்த்துட்டு அவங்க அப்பா வரமாட்டாங்களா அப்படின்னு ஏக்கத்தோட பாக்குதான். இதை கேட்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. நான் திரும்ப உங்களுக்கு இந்த வீடியோ பதிவுல சொல்றது என்னன்னா, யாரையுமே நம்பி இருக்காதீங்க. உங்க கணவர் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்தான். கணவரா இருந்தாலும் சரி, அது மனைவியா இருந்தாலும் சரி. எத்தனையோ பேர் வந்து மனைவி வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு இங்க வருத்தப்படக்கூடிய கணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நான் எதுக்காக இந்த வீடியோ பதிவுல சொல்றேன்னா, எல்லார் மேலயுமே அன்பு காட்டுங்க. ஆனா யாரையுமே முழுசா இவங்க இருந்தாதான் நான் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த கமெண்ட்ஸ்ல அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க, ஆனா அந்த மனைவி தன்னுடைய குழந்தைங்களுக்காக வாழ்ந்துதான் ஆகணும். இப்போ இந்த மனைவி வந்து அப்படியே மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. வாழ்க்கையில அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைய என்னைக்குமே நீங்களே உங்களுக்கு உருவாக்கிக்காதீங்க. எது நடந்தாலும் பாத்துக்கலாம். வாழ்க்கையில தைரியமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்க மனசுல விதைச்சுக்கோங்க.
ஸோ இதுக்கு மேல வந்து நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. எத்தனையோ பேர் வந்து நீ சொல்ற அட்வைஸை கேட்கற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாதுன்னு கமெண்ட்ஸ் பண்றவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி வேதனைப்பட்டு நிறைய பேர் பாசிட்டிவா ஆறுதல் கேட்டு கமெண்ட்ஸ் பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா, வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்க உங்களுடைய ஃபியூச்சர்ல இது நடந்ததுக்கு அப்புறம் வருத்தப்படுறதை விட இதுக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா நாம வந்து இதை கேர்ஃபுல்லா இருந்துக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.